வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சிப்பி காளான் வச்சு ஸ்பைசியான குருமா தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா, நான், புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் பக்கம் சிப்பி காளான் எடுத்துங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குருமாக்கு தாளித்து விட்டுக்கலாம். குருமாக்கு தாளித்து விட்டுருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிற சிப்பி காளானை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. காளான் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் காளான் வேகட்டுங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். 3 சில் தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 15 நிமிஷம் பக்கம் காளான் வேக வச்சுட்டேங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க. குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பொட்டுக்களையும் முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கிறனாலங்க குருமா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ குருமா தேவையான பக்குவத்துக்கு கொதித்து வந்துருச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்குனா புதினா தலையும் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. குருமா ஒன்றி கூடுதல் மனத்தோடு நல்லாயிருக்கும். இப்போ அருமையான சுவையில் சிப்பி காளான் வச்சு ஸ்பைசியான குருமா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.